நான் மணல பாதிக்கப்பட்ட காலத்தில் வந்து இரவு நேரத்தில் நடந்து போய் கொண்டிருப்பேன். அப்போ நடந்து போயிட்டு என் வீட்டுக்கு நடந்தே போவேன். அப்போ அந்த சமயத்தில் கால் வலி எடுத்துரும். ஒரு இடத்துல போயிட்டு பஸ் ஸ்டாப்பில் உக்காந்துருவேன், உக்காந்து கொள்வேன். உட்காந்துக்கிட்டு சரி அப்படியே படுத்து தூங்கிடுவேன். ஒரு நாளைக்கு படுத்து தூங்கிடுவேன், அப்படியே படுத்துருவேன், உட்காந்துருப்பேன், படுத்து தூங்கிடுவேன். அது மாதிரி ஒரு நாள் வந்து நான் போய் கால் வலியில் போயிட்டு அந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருந்தேன். அப்போ உட்காந்துட்டு சரி உட்காந்துருந்து படுப்போம்னு சொல்லிட்டு படுத்தேன். அடுத்த செகண்ட்ல ஒரு 3 பேர் வண்டியில வந்தாங்க. வாகனத்துல 3 பேர் வந்தாங்க. அவங்க வந்து என்ன கேட்குறாங்க, என்ன பாக்கெட்லாம் செக் பண்றாங்க. இந்த பாக்கெட்டு, இந்த பாக்கெட்டு, இந்த பாக்கெட்டு, இந்த பாக்கெட்டெல்லாம் செக் பண்றாங்க. எப்படி என்றால், "நீ பீடி வச்சிருக்கியா? சிகரெட் வச்சிருக்கியா? தீப்பெட்டி குடு, அது குடுன்னு" கேட்டு என்னை பாக்கெட்லாம் விசாரிக்கிறாங்க. அவங்க எப்படி என்றால் அடிக்கிற கும்பல். அந்த மாரி கும்பலுக்கிட்ட நானு மாட்டிக்கிட்டேன். அவங்கள வந்து நான் சரி எழுந்த பக்கம் சரி விலகி போயிடலாம். ஆனா எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த மாரி தான் கும்பலா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிந்து கொண்டேன். சரி விலகி போகலான்னு சொல்லிட்டு விலகி போனேன். அந்த பஸ் ஸ்டாப்ல வந்து 2 திட்டு இருக்கும். 2 திட்டில வந்து ஒரு கேப் இருக்கும். இப்படி போகும்போது நான் அப்படியே இந்த கீழ பின்னாடி விழுந்துட்டேன். அந்த திட்டுக்குள்ள கீழ விழுந்துட்டேன். சரி மறுபடியும் எப்படியும் அவங்க தப்பி வைத்து மேல எழுந்துட்டேன். எழுந்துட்டு சரி அங்கிருந்து தப்பித்து நம்ம போயிடுவோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து விலகி வந்தேன். விலகி வரும்போது ஒரு பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னு எப்படி என்றால் ஒரு 3 பேர் வந்தாங்க. ஒருத்தனுக்கு 22 வயசு இருக்கும், ஒருத்தனுக்கு 18 வயசு இருக்கும், இன்னொருத்தனுக்கு 22, 25 வயசு அந்த அந்த ஏஜ்ல இருக்கிற பசங்க வந்து வந்திருந்தாங்க. நான் விலகி போவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டா நடந்தேன். நடந்து இந்த கையில அவன் ஒரு பையன் வந்து கல்லு வச்சுட்டு இந்த இந்த மாதிரி கல்லு வச்சிருந்தான். இந்த மாதிரி கல்லு வச்சிருந்து என் நடு முதுகுல ஓங்கி ஒரே குத்திட்டான். ஓங்கி ஒரே குத்திட்டான். என் கை காலெல்லாம் அப்படியே செயலற்று போயிடுச்சு. எப்படி கரண்ட் ஷாக் அடிச்சா எப்படி செயலற்று போகும், அந்த மாதிரி என் கை காலெல்லாம் அத்தனை நரம்புகளும் செயலற்று போயிடுச்சு.